إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய அடிப்படையில் அறிந்து பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு நோக்கத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்றோம். நம்முடைய எல்லா விதமான தூய எண்ணங்களுக்கும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நிரப்பமான கூலியை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்திற்கு செய்த நல்ல அறிவுரைகளை, உபதேசங்களை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கின்றார்கள், யார் 3 விஷயங்களை விட்டு நீங்கியவர்களாக விலகியவர்களாக மரணிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இந்த செய்தி இப்னு மாஜாவிலே 2412வது செய்தியாக இடம்பெறுகிறது. அந்த 3 காரியங்கள் என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மன் ஃபாரக ரூஹுல் ஜஸத வஹுவ பரீஉம் மின் ஸலாத்தின் தഖலல் ஜன்னா, யாருடைய உயிர் உடலிலிருந்து 3 காரியங்களை விட்டு நீங்கியதாக பிரிகின்றதோ அவர் சொர்க்கத்திலே பிரவேசிக்கின்றார் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். முதலாவதாக அந்த காரியமாக சொன்னது மினல் கிப்ர், பெருமை என்பது யாரிடத்தில் இல்லையோ அந்த காரியத்தின் மூலமாக அவருடைய பெருமையில்லாத ஒரு மனிதன் மரணிக்கும் போது, அவனுடைய உடலில் இருந்து உயிர் பிரியும் போது அவன் சொர்க்கவாசியாக ஆகிவிடுகின்றான் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமை என்பது நல்ல ஆடைகளை அணிவதோ அல்லது நல்ல காலணிகளை அணிவதோ பெருமை அல்ல. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் பெருமைக்கு வரைவிலக்கணம் சொன்னார்கள், பத்தருல் ஹக் வ கம்துன் நாஸ்,
சத்தியத்தை ஏற்க மறுப்பதும், குர்ஆனின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லும் போது அதை ஏற்க மறுப்பது, ஹதீஸின் அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்லும் போது அதை ஏற்க மறுப்பது, இப்படி குர்ஆன் ஹதீஸினுடைய சத்திய கருத்துக்களை, சத்திய போதனைகளை யார் மறுக்கின்றார்களோ அதுதான் சத்தியத்தை மறுப்பது. அப்ப சத்தியத்தை மறுப்பதும் வகம்துன் நாஸ், மக்களை மட்டமாக, இழிவாக, கேவலமாக, அலட்சியமாக பார்ப்பது. இந்த இரண்டு பண்புகளும் தான் பெருமையினுடைய வரைவிலக்கணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்ப யாரிடத்தில் பெருமை இல்லையோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். இரண்டாவதாக சொல்கின்றார்கள் வல் குலூல், யாரிடத்தில் மோசடி என்கின்ற அந்த தன்மை இல்லையோ அவர் சொர்க்கத்திற்கு செல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு மோசடி என்பது நம்முடைய சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக ஒன்றாக ஆகிவிட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் எல்லாவற்றிலும் மோசடி செய்கின்றார்கள். உணவிலே கலப்படம் செய்து மோசடி செய்கின்றார்கள், வியாபாரத்தில் அளவு நிறுவையிலே மோசடி செய்கின்றார்கள், அதே போன்று கல்வியிலே மோசடி செய்கின்றார்கள். கல்விக்கூடங்களை கட்டி வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை மட்டும் இலக்காக கொண்டு கல்விக்கூடங்களை நடத்துவதை நாம் பார்க்கின்றோம், அதிலே மோசடி செய்கின்றார்கள். அதே போன்று பொது காரியங்களை பயன்படுத்தி முன்னிறுத்தி அதிலே மோசடி செய்கின்றார்கள். இப்படி மோசடிகள் நிறைய இந்த உலகத்திலே, சமூகத்திலே வியாபித்திருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்த்து வருகின்றோம். ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வதாக, நல்ல வசதிகளை, வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதாக விளம்பரங்களை கூறி அதிலே மோசடி செய்கின்றார்கள். இபாதத்துடைய விஷயத்திலே மோசடி செய்கின்றார்கள். அதே போன்று இந்த மோசடிகளில் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மோசடி இருக்கின்றது. அதுதான் குர்ஆனிலும் சுன்னாவிலும் செய்கின்ற மோசடி. குர்ஆன் சுன்னாவில் எது சொல்லப்பட்டிருக்கின்றதோ அவற்றை மறைத்து, குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட உண்மையான தகவல்களை மறைத்து அதற்கு நேர் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லுவது, குர்ஆன் ஹதீஸிலே சொல்லப்படாத விஷயங்களை குர்ஆன் ஹதீஸினுடைய பெயரால் சொல்லுவது, இது மோசடிகளிலேயே மிகப்பெரிய மோசடி. இஸ்லாமிய கல்வியில் செய்கின்ற, மார்க்கத்தில் செய்கின்ற மோசடி, அல்லாஹுடைய தூதரின் பெயரால் இட்டு கட்டுகின்ற மோசடி இந்த மோசடி. ஆக இப்படி நிறைய மோசடிகள் என்ன செய்கின்றது, மனித சமூகத்திலே வியாபித்திருப்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மோசடியிலிருந்து யார் விலகிக் கொள்கின்றார்களோ அவரும் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருக்கின்றார். அடுத்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், மூன்றாவது செய்தியாக, ஒத்தைன், கடனிலிருந்து யார் விலகிக் கொள்கின்றார்களோ அவரும் சொர்க்கவாசியாக ஆகிவிடுகின்றார். ஒரு மனிதன் மரணிக்கும் போது அவனிடத்தில் என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்கின்ற தன்மை, மோசடி உடையவனாக அவன் இருக்கக்கூடாது, கடனுடையவனாக இருக்கக்கூடாது, பெருமை அவனிடத்தில் இருக்கக்கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கடன் என்பது, இதை பற்றி நாம் ஒரு தனி தலைப்பாக உங்களுக்கு நாம் பல முறை சொல்லி இருக்கின்றோம். இந்த கடன் என்பது இன்றைக்கு எப்படி நம்முடைய சமூகத்திலே ஆகிவிட்டது என்று சொன்னால், ஆடம்பர தேவைகளை எல்லாம் இன்றைக்கு மக்கள் அத்தியாவசிய தேவைகளாக என்ன செய்கின்றார்கள், ஆக்கி கொண்டார்கள். நிறைய ஆடம்பர தேவைகளை தங்களுடைய வாழ்க்கையின் அத்தியாவசியமாக ஆக்கி கொண்டார்கள். அதனால இன்றைக்கு சமூகத்திலே நிறைய மக்கள் கடனாளிகளாக நிற்பதை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இந்த மூன்று தன்மைகள் யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் மரணிக்கும் போது சொர்க்கவாதி என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எங்களிடத்திலே மூன்று காரியங்களுக்காக பைஅத், உறுதிமொழியை வாங்கி கொண்டார்கள். அந்த மூன்று காரியங்கள் எது என்று சொன்னால், இகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஈதா உஸ் ஸகா, ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும், அதே போன்று ஒன் நசீஹத் லிகுல்லி முஸ்லிம், அதாவது முஸ்லிம்களுக்கு நசீஹத், உபதேசம் செய்வது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உபதேசத்தை பற்றி இகாமுஸ் ஸலா, ஈதா உஸ் ஸகா நிறைய செய்திகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த உபதேசம் இருக்கின்றதே, இது ஒரு முஸ்லிமனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக அன்றாட தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே இன்றைக்கு முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் அலட்சியமாக, அதே போன்று இது ஒரு மலிவான விஷயம், உபதேசம் என்பது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக என்ன செய்கின்றார்கள், பார்க்கின்றார்கள். இந்த உபதேசத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுனனு திர்மிதியில 1926வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள்,
அந்நஸீஹத்து ஸலாஸா, நஸீஹத் உபதேசம் என்பது 3 விஷயங்கள். அது என்ன என்று கேட்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், லில்லாஹி அல்லாஹ்வுக்கு, ஒலி கிதாபிஹி அவனுடைய வேதத்தின் விஷயத்திலே, ஒலி அஇம்மத்தில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கும், வ ஆம்மத்திஹிம் முஸ்லிம்களில் பொதுமக்களுக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 3 விதமான நசீஹத்துகளை சொல்கின்றார்கள். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், ஒலி அஇம்மத்தில் முஸ்லிமீன் முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு எப்படி உபதேசம் செய்வது? இன்றைக்கு நம்முடைய மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு உபதேசம் செய்வது என்று சொன்னால் மைக்கை போட்டு பப்ளிக்காக பொதுமக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய வண்டவாளங்கள் தண்டவாளங்களை எல்லாம் பொதுமக்களுக்கு மத்தியிலே பேசுவது, அதுதான் தலைவர்களுக்கு உபதேசம் செய்வது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம் தலைவர்களுக்கு என்று சொன்னால், முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு என்று சொன்னால், இப்படி பொதுமக்களுக்கு மத்தியில் அவர்களுடைய ஆட்சியை குறித்துள்ள விமர்சனங்கள் அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்துள்ள விமர்சனங்கள் இப்படி பேசுவதுதான் முஸ்லிம் தலைவர்களுக்குரிய உபதேசம் என்று கருதுகின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு வழிமுறை இருக்கவில்லை. முஸ்லிம் தலைவர்களுக்கு உபதேசம் என்று சொன்னால், கிபாருல் உலமாக்கள் விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், முஸ்லிம் தலைவர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் எழுதுவது, அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நசீஹத் செய்வது. காரணம், இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய தலைவர்கள் அவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள், மதிப்புக்குரியவர்கள், மக்கள் எல்லாம் அவர்களை பார்க்கின்றார்கள். அப்ப அவர்களை குறித்து தவறான தகவல்களை மக்களுடைய மனதிலே பதிய வைக்கும் போது அது ஒரு விதமான அவர்களை பற்றி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தை விதைத்துவிடும். அதனால முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது தனிப்பட்ட முறையில் இருக்க வேண்டுமே தவிர பொதுமக்களுக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது? விமர்சனம் செய்யக்கூடாது. ஆனால் மார்க்க விஷயங்களில் ஒருவர் தவறிழைத்து விட்டார் என்று சொன்னால் அது அவருக்கு தனிப்பட்ட முறையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஆனாலும் திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அது பொதுமக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். காரணம், மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், வழிகேட்டிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சொல்கின்றார்கள், இதா லகீதஹு ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது, இதா லகீதஹு அவன் சந்திக்கும் போது, ஃபஸல்லிம் அலைஹி ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் போது சலாம் சொல்ல வேண்டும். வைதா தஆக ஃபஅஜிபஹு அவன் விருந்துக்காக அழைக்கும் போது அந்த விருந்துக்கு பதிலளிக்க வேண்டும். வைதஸ்தன்ஸஹக ஃபன்ஸஹ் லஹு அவன் உன்னிடத்தில் ஏதாவது நசீஹத்தை உபதேசம் செய்யுமாறு கேட்டால் அவனுக்கு நீ உபதேசம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற இந்த செய்தி 5778வது செய்தியாக முஸ்லிமிலே நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலும் உபதேசம் செய்வதற்கு யாராவது கேட்டால் நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு மக்கள் எப்படிப்பட்ட சபைகளை விட்டு விரண்டோடுகின்றார்கள் என்று சொன்னால், எங்கெல்லாம் குர்ஆனுடைய உபதேசங்கள், அல்லாஹ்வுடைய கலாமுடைய உபதேசங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழிகள், அந்த உபதேசங்கள் பேசப்படுகின்றதோ அந்த சபைகளை விட்டு விரண்டோடுகின்றார்கள். எங்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்கின்றார்கள் என்று சொன்னால், ஏதாவது அரட்டை அரங்கங்கள் நடந்தால் அங்கே அவர்கள் ரசித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதே போன்று ஏதாவது பட்டிமன்றங்களாக இருந்தால் அதை ரசித்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸை பற்றியுள்ள உபதேசங்கள், நல்லுரைகள், நல்ல கருத்துக்கள் பேசப்படும் போது அதாவது காட்டு கழுதையை கண்டு புலியை கண்டு விரண்டோடுகின்ற கழுதைகளை போன்று என்ன செய்கின்றார்கள்? விரண்டோடுவதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, உபதேசம் செய்வது, ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்வது இதுவும் ஒரு நல்ல ஒரு அறிவுரையாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உயரிய உபதேசங்களை இந்த சமூகத்திற்கு சொல்கின்றார்கள். 3 உயர்தரமான உயரிய உபதேசங்கள். அந்த உபதேசங்கள் என்ன என்று நாம் பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைஸ்மா குன்த நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொல்கின்றார்கள். எங்கிருந்தாலும் நிறைய மக்கள் அல்லாஹுவை பயந்து கொள்வார்கள். எங்கிருக்கும் போது? மக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது. மக்களுக்கு மத்தியில் இருக்கும்போது அவர்கள் ஒரு இரையச்சமுடையவர்களை போன்று தன்னை காட்டிக்கொள்வார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில் அவர்கள் அறையிலே தனியாக இருக்கும்போது, யாருடைய கண்காணிப்பும் இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்கின்றார்கள்? பல்வேறு விதமான தவறுகளை செய்கின்றார்கள். முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் அளிக்கும் போது சொல்கின்றார்கள், மற்றவர்களை விட அல்லாஹுவை மட்டமாக நீ நினைத்து விடாதே, அல்லாஹுவை கேவலமாக நினைத்து விடாதே.
மற்றவர்களுக்கு நீ பயப்படுகின்றாய், மக்களுக்கு நீ பயப்படுகின்றாய், ஆனால் அல்லாஹ்வுக்கு நீ பயப்படுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கின்றதே, இதுதான் தனிமையில இருக்கும்போது அல்லாஹ்வை அஞ்சுவது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை நீ பயப்பட வேண்டும். சில மக்கள் என்ன செய்வார்கள், சொந்த ஊர்களில் தியேட்டருக்கு சென்று படம் பார்க்க மாட்டார்கள். வெளியூர்களுக்கு சென்றால் அவர்களுடைய உண்மையான சுயரூபம் என்ன என்று அங்கு தெரிந்துவிடும். இப்படி நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அடுத்ததாக இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு தீமையான காரியம் யதார்த்தமாக நடந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தீமையை தொடர்ந்து ஒரு நன்மையான காரியத்தை செய்துவிட வேண்டும். இந்த தீமையான காரியத்தை அந்த நன்மையான காரியம் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், 11வது அத்தியாயத்தினுடைய 114வது வசனத்தில், இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், இன்னல் ஹஸனாத், நிச்சயமாக நன்மைகள், யுத்ஹிபுனஸ் ஸய்யிஆத், தீமைகளை அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். 25வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஉலாயிக இல்லா மன் தாப, யார் தௌபா செய்து, வஆமன, ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் சாலிஹ், வஅமலன் சாலிஹன், சாலிஹான அமல்களை செய்கின்றார்களோ, ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், இவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றுகின்றான். தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்வை உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும், சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது இவர்களுடைய தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுகின்றான் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திற்கு பரிகாரமாக 3 விதமான காரணங்களை சொல்கின்றார்கள். 3 விதமான காரியங்களை செய்தால் அது பாவத்திற்கு பரிகாரமாக ஆகிவிடுகின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அன்னல் இஸ்லாம யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாம் இருக்கின்றதே அது, இஸ்லாத்திற்கு ஒருவர் வருவது, அவருடைய வருகை இதற்கு முன்னால் உள்ள அனைத்து பாவங்களையும் அழிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவரை இஸ்லாத்திற்கு நாம் அழைக்கும் போது தௌஹீத், ஏகத்துவத்தை குறித்து சொல்ல வேண்டும், ரிசாலத், தூதுத்துவத்தை குறித்து சொல்ல வேண்டும், ஆகிரத், மறுமையை குறித்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு நாம் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் இஸ்லாத்திற்கு வருவதின் மூலமாக உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றது. அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு, இந்த பஷாரத்தை, இந்த சுப செய்தியை அவர்களுக்கு நாம் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்ப்புடையதாக இருக்கின்றது. அப்ப இதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், 5 நேர தொழுகைகள், வல் ஜும்அத்து இலல் ஜும்அ, ஒரு ஜும்மாவிலிருந்து இன்னொரு ஜும்மா, வ ரமலான் இலா ரமலான், ஒரு ரமலானிலிருந்து இன்னொரு ரமலான், இந்த 3 விதமான காரியங்கள் முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன இது ஜித்தனபல் கபாயிர், பெரும்பாவங்களை தவிர்த்து இந்த 3 விதமான காரியங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். உயரிய 3 உபதேசங்கள்ல இறுதியாக நாம் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், ஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், மக்களிடத்தில் அழகிய முறையில் நடந்து கொள்வது என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ஒரு தீமையான காரியம் யதார்த்தமாக ஒரு மனிதரிடம் நடந்துவிட்டால் அதை தொடர்ந்து நன்மையை செய்ய வேண்டும். வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், நல்ல காரியங்கள், நல்ல முறையில் மக்களோடு பழக வேண்டும், மக்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மக்களோடு நல்ல முறையில் பழகுவது, இது சம்பந்தமாக நிறைய செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், புகாரில 3559வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அதாவது மாலம் யக்குன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் மானக்கேடான, அசிங்கமான, அருவருப்பான இது போன்ற காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை. வலா முத்தஃபஹிஷன், வலா முத்தஃபஹிஷ் என்றால் அல்லதி யஸ்தஅமிலுல் ஃபஹ்ஷ லியல்ஹகன் நாஸ், மக்களை சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு கோமாளித்தனமாக நடந்து கொள்வது.
இன்றைக்கு யூடியூப்ல வாட்ஸ்அப்ல எல்லாம் சில கோமாளித்தனமான காட்சிகளை நாம் என்ன செய்கின்றோம், வருகின்றது. எப்படி இருக்கின்றது? அதெல்லாம் மக்களுக்கு முகம் சுளிக்கவும் வைக்கும், என்ன இது போன்று இருக்கின்றது என்று. அதே நேரத்தில் அவர்களை சிரிப்பூட்டுவதற்காகவும் என்ன செய்கின்றார்கள், இது போன்ற அசிங்கமான காரியங்களை செய்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வலா முத்தஃபஹிஷா, அவர்கள் மானக்கேடான விஷயங்களை அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்றும் ஹதீஸில் என்ன செய்கின்றது, வருகின்றது. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன மின் ஹியாரிக்கும், உங்களிடையே மிகவும் சிறந்தவர்கள், உங்களிலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அஹ்ஸனக்கும் அக்லாகா, நல்ல நற்குணமுடையவர்கள் தான் உங்களில் சிறந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இன்னொரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியிலே வருகின்றது, நல்ல குணம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நற்குணங்கள், நல்ல கொடுக்கல் வாங்கல், நல்ல பேச்சுக்கள், நல்ல நடத்தைகள், இது போன்ற இந்த நல்ல செயல்கள் இருக்கின்றதே, அது மறுமையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய, எனக்கு உங்களிலேயே மிகவும் விருப்பமானவர்கள், வ அக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, மறுமை நாளில் எனக்கு மிகவும் மிகவும் அருகாமையில் இருக்கக்கூடியவர், மஜ்லிஸிலே மிகவும் நெருக்கமானவர் யார் என்று சொன்னால் அஹாசினுக்கும் அக்லாகா, உங்களில் நல்ல முறையில் மக்களிடத்திலே நடந்து கொள்கின்றார்களே, நல்ல குணங்களை உடையவர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தான் உங்களில் மிகவும் நெருக்கமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய, அவர்களுக்கு மறுமையில் அவர்களை விட்டு மக்கள் தூரமாக கூடிய 3 விதமான காரியங்களை சொல்கின்றார்கள். எந்த 3 விதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தையும் அன்பையும் நாம் பெறுகின்றோமோ, அதே போன்று எந்த விதமான காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டும் தூரமாகி விடுவோம், சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துகளை அடைய முடியாத துர்பாக்கியவாதிகளாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வ இன்ன அப்கலக்கும் இலைய, எனக்கு உங்களில் மிகவும் கோபத்திற்குரியவர்கள், எனக்கு உங்களில் மிகவும் கோபத்திற்குரியவர்கள், வ அப்அதக்கும் மின்னி மஜ்லிஸன், அதை போன்று மறுமை நாளிலே எனக்கு என்னை விட்டு மிகவும் தூரமானவர்கள் யார் என்று சொன்னால் அத்தர்சாரூன், அத்தர்சாரூன் என்று சொல்கின்றார்கள், வல் முத்தஷத்திகூன் வல் முத்தஃபைஹிகூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விதமான மக்களை சொல்கின்றார்கள். அத்தர்சாரூன் என்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அதிகமாக உண்ணக்கூடியவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், அதிகமாக உண்ணக்கூடியவர்கள், அதிகமாக பேசுவார்கள். அவர்கள் மக்கள் தனியாக அவர்களை சந்திப்பதற்கு சென்றாலும் அதிகமாக பேசுவார்கள், மக்களுக்கு மத்தியில் இருக்கும் போதும் அதிகமாக பேசுவார்கள். இப்படி அத்தர்சாரூன், அதிகமாக பேசக்கூடியவர்கள். அதே போன்று சொல்கின்றார்கள் வல் முத்தஷத்திகூன், அல் முத்தஷத்திக் என்று சொன்னால் இவர்கள் மக்களை கேலி செய்வதற்காக, கிண்டல் செய்வதற்காக பேசக்கூடியவர்கள். நிறைய மக்களுடைய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்றால் எப்பொழுதும் கேலியாக பேசுவார்கள், எப்பொழுதும் கிண்டலாகவே பேசுவார்கள். இவர்களும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திற்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸை விட்டும் அவர்களை விட்டும் தூரமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். மூன்றாவதாக சொல்கின்றார்கள் அல் முத்தஃபைஹிகூன், அல் முத்தஃபைஹிகூன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அத்தர்சாரூன் என்றால் எங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று, அல் முத்தஷத்திகூன் என்றால் எங்களுக்கு தெரியும், ஆனால் அல் முத்தஃபைஹிகூன் அவர்கள் யார்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் அல் முத்தகப்பிரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள். அப்ப மறுமை நாளில் மக்களிடம் அதிகமாக பேசக்கூடியவர்கள், தனிமையிலும் மக்களுடைய சபைகளிலும், வாய்ச்சவடால் என்று சொல்லுவோமா இல்லையா, இப்படி வாய்ச்சவடால் அடிக்கக்கூடியவர்கள் மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திற்குரியவர்கள், அவர்களுடைய மஜ்லிஸை விட்டும் தூரமானவர்கள். அதை போன்று பெருமை அடிக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திற்குரியவர்கள், மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மஜ்லிஸை விட்டும் தூரமானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரியிலே இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உயரிய 3 உபதேசங்களை சொல்லுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு. குறிப்பாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அவுசானி ஹலீலி, என்னுடைய தோழர், என்னுடைய நண்பர் எனக்கு 3 விதமான உபதேசங்களை, பிஸலாசின் 3 விதமான உபதேசங்களை சொன்னார்கள். லா அத்உஹுன்ன ஹத்தா அமூத,
மரணிக்கின்ற வரை அந்த உபதேசங்களை, அந்த காரியங்களை நான் விட்டதே இல்லை என்று சொல்கின்றார்கள். 3 விதமான காரியங்கள் சொல்கின்றார்கள். சௌமி ஸலாஸதி அய்யாமின், 3 நாட்கள் நோன்பு நோற்பது, மாதத்திலே 3 நாட்கள் நோன்பு நோற்பது. மின் குல்லி ஷஹர் வ ஸலாத்தில் லுஹா, லுஹாவுடைய தொழுகையை தொழுவது. நிறைய மக்களுக்கு லுஹா தொழுகை என்றால் என்ன என்றே தெரியாது. நிறைய மக்களுக்கு லுஹா தொழுகை என்று ஒரு தொழுகை இருக்கின்றதா என்று ஆச்சரியத்தோடு கேட்கின்ற அளவுக்கு தான் இன்றைக்கு நம்முடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கின்றார்கள், ஸலாத்துல் லுஹா, லுஹாவுடைய தொழுகையை தொழுவது. வ நௌமின் அலா வித்ர், வித்ருடைய தொழுகையை தொழுவது. மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது வித்ருடைய தொழுகையை நிறைவேற்றுவது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில சஹாபாக்களுக்கு செய்த நிறைய நல்ல உபதேசங்கள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சுலபமான வழிகள், நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய நிறைய காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த செய்திகளை எல்லாம் கேட்பதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உயரிய உபதேசங்களை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து சொன்னோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு சுலபமான சில காரியங்களை சொல்லுகின்றார்கள். நாமெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய மலையான விஷயமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், சுலபமான இந்த காரியங்களை நீங்கள் செய்யும் போது சொர்க்கத்தை சுலபமாக அடைந்து கொள்ளலாம். அது என்ன விஷயம் என்று சொன்னால், இந்த செய்தி திருமதியில 2673வது செய்தியாக இடம்பெறுகின்றது. ஐயோஹன்னாஸ், மக்களே, மக்களே என்று அழைத்து சொல்கின்றார்கள். இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவுக்கு வந்தவுடனேயே அவர்கள் மக்களை பார்த்து சொன்ன முதல் உபதேசம், மக்களை பார்த்து அல்லாஹுடைய தூதர் அவர்கள் செய்த முதல் உபதேசம், அவர்களை நான் பார்த்து கொண்டிருந்தேன், அவர்களுடைய முகத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன், ஒரு பொய்யனுடைய முகமாக அவர்களுடைய முகம் இருக்கவில்லை. அதே போன்று அவர்கள் செய்த அந்த உபதேசங்களை நான் கேட்டேன் என்று அறிவிக்கின்றார்கள். அஃப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். இது ரொம்ப கஷ்டமான விஷயமா? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் ஒரு சலாம் சொல்வது ஒரு பெரிய சிரமமான காரியமா? நிச்சயமாக இல்லை. அப்போ அஃப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள். வ அத்இமுத் தஆம், உணவளியுங்கள். அடுத்து சொல்றாங்க, அத்இமுத் தஆம், உணவளியுங்கள். வ ஸல்லு பில்லைல் வன்னாசு நியாமுன் தத்குலுல் ஜன்னத பிஸலாம், மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இரவு தொழுகை நீங்கள் நிறைவேற்றுங்கள். இதன் மூலமாக, இந்த 3 காரியங்களின் மூலமாக சுலபமான முறையில், அமைதியான முறையில் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கத்திலே நம்முடைய பதவிகளை உயர்த்தக்கூடிய, நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய சில காரியங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கேட்கின்றார்கள், அலா அதுல்லுக்கும், உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா, மா யஹுல்லாஹு பிஹில் ஹதாயா, உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய, ஒ யர்ஃபஉ பிஹித் தரஜாத், உங்களுடைய தரஜாக்களை, உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என்று கேட்கின்றார்கள். ஹாலு பலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை எங்களுக்கு அறிவித்து தாருங்கள் என்று சஹாபாக்கள் கேட்கின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், இஸ்பாகுல் வுதுஇ அலல் மக்காரிஹி, நீங்கள் உதுவை கடினமான குளிரான நேரத்திலும் கூட, உங்களுக்கு வெறுப்படைகின்ற நிலையிலும் கூட உதுவை முழுமையான முறையில் நீங்கள் செய்வது. வ கஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு அதிக எட்டுக்கள் வைத்து நடப்பது, பள்ளிவாசலுக்கு அதிக எட்டுக்கள் வைத்து நடப்பது. ஒன்திலாரிஸ் ஸலாஹ் பஅதஸ் ஸலாஹ், ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகைக்காக எதிர்பார்த்து காத்திருப்பது என்று 3 விதமான காரியங்களை சொல்கின்றார்கள். இந்த 3 காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும்,
உங்களுக்கு சொர்க்கத்திலே தரஜாக்கள் அந்தஸ்துகளும் உயர்த்தப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற ஒரு செய்தியை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் எப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதாவது சொல்கின்றார்கள், கூட்டு தொழுகைக்காக நேர காலத்துடன் கூட்டு தொழுகை ஜமாஅத்தினுடைய தொழுகைக்காக அந்த ஜமாஅத்தினுடைய தொழுகையில் பங்களிப்பதின் மூலமாக அது கிடைக்கக்கூடிய சிறப்புகள் நன்மைகளை ஒரு மனிதன் தெரிந்து கொள்வான் என்று சொன்னால் அதற்காக அவன் என்ன செய்வான், அதற்காக அவன் போட்டி போட்டுக்கொண்டு முற்படுவான் என்று சொல்கின்றார்கள். அதே போன்று ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகையினுடைய சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொள்வான் என்று சொன்னால் அதற்காகவும் அவன் என்ன செய்வான், போட்டி போட்டுக்கொண்டு அவன் எப்படிப்பட்ட நிலையிலாவது கலந்து கொள்ளக்கூடியவனாக இருப்பான், தவழ்ந்த நிலையிலாவது அந்த தொழுகையிலே அவன் இடம்பெறுவான். அதே போன்று சொல்லுகின்றார்கள், முன் வரிசையிலே நிற்கின்ற அந்த சிறப்பு, முன் வரிசையிலே நிற்கின்ற ஒரு சிறப்பை ஒரு மனிதன் அறிந்து கொண்டான் என்று சொன்னால் அதற்காக சீட்டு குலுக்கி போட்டு அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள், ஒருவருக்கொருவர் அவர்கள் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபாக்களுக்கு நல்ல அமல்களில் ஆர்வம் ஊட்டுவதற்காக 3 விதமான காரியங்களை என்ன செய்கின்றார்கள், சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படி நிறைய செய்திகளை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தை விட்டு தூரமாகுவதற்கும் சொர்க்கத்தில் சுலபமாக செல்வதற்கும் நிறைய உபதேசங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நல்ல செய்திகளை எல்லாம் கேட்கும் போது இந்த செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம், ஆசை நம்முடைய உள்ளத்தில் அதிகமாக ஏற்பட வேண்டும். அப்படிப்பட்ட நன்மைகளில் போட்டி போடக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.